நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் ஒரு முக்கியமான செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆர்வ கோளாறில் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பயன்படுத்தவும் செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் பக்கமே நம்ம போக மாட்டோம். 1 மாதம் 2 மாதம் இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும். பட் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பிளா 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 உங்களுக்கு நான் அதை பற்றி முழுமையாக தெரியப்படுத்துகிறேன் வரக்கூடிய வீடியோவில். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செட்டிங், அதுவும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கான முக்கியமான ஒரு சீக்ரெட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணேன். அதாங்க கிரிப்டோ ப்ரௌசர். இது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இருந்தாலும் சமீபத்தில் இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணி இதை பயன்படுத்தினேன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரிப்டோ ப்ரௌசருக்கு பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, இந்த சீக்ரெட் எல்லா அப்ளிகேஷன்லேயும் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ ஐ பட்டனுக்குள்ளே நான் போகிறேன். ஐ பட்டனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரியப்படுத்தின அவசியமே இல்லை. நிறைய வாட்டி நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த பகுதி என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம போவோம். போனதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது அதில் உள்ள டேட்டா எல்லாமே இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு காட்டும். டேட்டா, கேஷே இந்த இடத்துல காட்டும். ஸோ இது நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்ளிகேஷனை ஒரு ஃப்ரெஷ் ஆயிரும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான பகுதி தான் இந்த பகுதி, ஸ்டோரேஜ்ங்கிற பகுதி. அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் கீழே பட்டன் இருக்குது. இப்போ ஹைலைட்டாக இல்லை, இன்விசிபிளாக இருக்குது லைட்டாக. கிளியர் டேட்டா, கிளியர் கேஷே. சரிங்களா? இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஒரு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் பெரும்பாலான நபர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க. அடுத்து பேட்ரி செக்ஷனுக்குள்ளே போவோம். இப்போ பேட்ரிக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, உங்கள் ஃபோனில் அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோன்னா, பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், உங்கள் ஃபோனோட பேட்டரியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குறைக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் தெரியுது, அந்த டாகல், இதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஆக்டிவிட்டி உங்கள் ஃபோனில் இருக்காது. பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், நீங்கள் அதிகமாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ஆப் நிறைய பயன்படுத்துவீங்க. அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன் உங்களால் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு இந்த இது தேவை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக இது எனேபிள் ஆகி வரும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுறது நல்லது. ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மொபைல் டேட்டா அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது டீஃபால்ட்டாக வருது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு புது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பயன்படுத்திட்டு அப்படி கடந்து போகிறது நல்லதில்லை. ஸோ இந்த இடத்துக்கு அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ், அதாவது பேக்ரவுண்டில் உங்களுடைய டேட்டாவை தின்னுக்கிட்டே இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் ஒருத்தாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அந்த டயத்துக்கு தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ இந்த ஐ பட்டனுக்குள்ளே போய் நீங்கள் இதை செக் பண்ணி ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கும், ப்ரௌசர் ஆப்னு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போகும்போது என்னுடைய ஃபோனில் இது எல்லாமே இருக்குது. பட் நான் இது எதையுமே செலக்ட் பண்ணல. ஸோ
ஸோ செலக்ட் பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது லிங்க் வருது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே இந்த ப்ரௌசருக்குள்ளே போய் அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகும். எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது யூஸ் ஆகாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான விவரங்களை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நான் சொன்னல ஃபைனலி இது ஒரு செமையான செட்டிங். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பெர்மிஷன், சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது கேமரா அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் பெர்மிஷன் கொடுத்து வச்சுருப்போம் அப்படிங்கிறது தானே? இல்லவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் அலோடு அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும், நாட் அலோடு அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். இந்த நாட் அலோடில் உள்ள எல்லாமே வந்து அலோடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்போனா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் போது கீழே மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதில் ஓகே கொடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேமரானா கேமரா, ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜ், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டாம். அதுக்கு கீழே பாருங்கள், ரிமூவ் பெர்மிஷன் இஃப் ஆப் இஸ் நாட் யூஸ்ட். இது டீஃபால்ட்டாக வரும். உடனே நீங்கள் தெரியாமல் வந்து இதை இப்படி ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஆர்வக்குளரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டீங்க. அந்த டயத்துக்கு அந்த அப்ளிகேஷன் தேவைப்படுது. பட் எப்போது உங்களுக்கு தேவைப்படலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இதை செட் பண்ணி வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனை எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா, இல்லை இந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த பட்டனை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனே உங்களை ஞாபகப்படுத்தும், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கடந்த 3 மாதமாக நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ செமையான ஒரு செட்டிங் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேயே ஒரு 4-5 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேயே ஒரு 4-5 விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள்.